நடிகர் அஜித் நடிகை ஷாலினிக்கு இடையில இருந்த காதல் எப்படி கைகூடியது அப்படிங்கிறத பற்றியும் பத்திரிகையாளர் ஒருவருக்கு அஜித் பண்ண உதவி குறித்தும் பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஷாலினியோட அப்பா தசரதபுரத்தில் டீ கடை வச்சுருந்தார். அவருக்கு 2 பெண்களும் ஒரு மகனும் இருந்தாங்க. பெண்களை அவர் சின்ன வயசுலேயே குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகப்படுத்தினார். அதுக்கு பின்னாடி அவங்க வளர்ந்ததும் சினிமா நடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில் தான் அமர்க்களம் திரைப்படத்தில் ஷாலினி கதாநாயகியாக கமிட் ஆனாங்க. அந்த படத்தில் நடிகர் அஜித் கதாநாயகனாக நடித்தார். இதுக்கு முன்னாடி நடிகர் அஜித்துக்கு ஸ்வாதி அப்படிங்கிற ஒரு பெண் மேலே காதல் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே கைகூடாத நிலையில் ஷாலினி மேலே அஜித்துக்கு இப்போ காதல் மலருது. ஷாலினியை பொறுத்த வரைக்கும் அவரோட அப்பா எப்போவுமே ஷாலினி கூட ஷாலினி பாதுகாப்புக்காக இருப்பார். நடிகர் அஜித் ஷாலினியோட அப்பா கிட்ட போய், நான் உங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஷாலினியோட அப்பா அஜித் கிட்ட, எனக்கு நீ 1 கோடி கொடுத்துட்டு என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபடியே அஜித்தும் அவருக்கு 1 கோடியை கொடுத்துருக்காரு. அதுக்கு அப்புறமா தான் அஜித் ஷாலினி கல்யாணம் நடந்திருக்கு. அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு உதவக்கூடிய குணம் ரொம்பவே அதிகம். அது எந்த அளவுக்கு அப்படின்னா, அப்போ என்னோட நண்பரான விக்னேஷ் அப்படிங்கிறவர் திரைச்சுவை அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் பொதுவாகவே திரைப்பிரபலங்களை விமர்சித்து அவரோட பத்திரிகையில் எழுதுவது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் அஜித்துக்கு திருமணமாகி குழந்தைகள் பிறக்காத நிலையில் அவருக்கு ஆண்மை இல்லை அப்படின்னு சந்தேகம் இருப்பதாக அவர் எழுதியிருந்தார். இது அந்த காலத்தில் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில் விக்னேஷுக்கு திடீரென மாரடைப்பு வந்துடுச்சு. அவர் விஜயா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவமனை தரப்பிலிருந்து 2 லட்சம் ரூபாயை உடனடியாக கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேள்வி அஜித் உடனே ஓடி வந்து அந்த பணத்தை மருத்துவமனையில் கட்டியிருக்காரு. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு அஜித் கிட்ட கேட்டதுக்கு, அவரை பழி வாங்குவதுக்கு இது நேரம் இல்லை, முதல்ல அவர் மருத்துவமனையிலிருந்து வெளியே வர வேண்டும் அப்படின்னு சொன்னதாக பத்திரிகையாளர் பாண்டியன் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. அஜித்தோட இந்த செயல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.